கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, பாமர யாரையா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் தான். ஓகே சார். சரிங்களா? இப்ப ஏமலதா பேர்ல கேஸ் ஆல்ரெடி போட்டாச்சு. போட்டுட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபினான்ஸ் நீங்க சீட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி 15 நாள் உங்களை அரெஸ்ட் பண்ணி சென்னை புழல் ஜெயிலில் வைக்க சொல்லி, மகளிர் ஜெயிலில் அடைக்க சொல்லி ஆர்டர் வந்திருக்குது. அதுதான் உங்க ஹஸ்பண்ட் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தாரு என்கிட்ட. இந்த மாதிரி 33 வயசு தான் ஆகுது, நானும் ஆட்டோ ஓட்டுறேன், ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி, குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்ற மாதிரி. சரிங்களா? சரி, அதுதான் நான் என்ன பண்ணேன், கட்ட வேண்டிய மொத்த தொகை வந்து 73,285 ரூபாய் இருக்குது. பெனால்டி, செக் பவுன்ஸ் எல்லாம் சேர்த்து. நான் என்ன சொன்னேன், நீ அதெல்லாம் கட்ட தேவையில்ல. நீ இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்றீங்க. கட்ட வேண்டிய அசல் தொகை மட்டுமே 16,205 ரூபாய் இருக்குது. அந்த 16,205 ரூபாய இன்னைக்கு 12 மணிக்கு முன்னாடி, அதாவது எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி, போலீஸ் ஸ்டேஷன்ல அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி 12 மணிக்கு தான் அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்க போறான். அந்த 12 மணிக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த 16,205 ரூபாவை கட்டி கிளியர் பண்ணிட்டா மேற்கொண்டு நடவடிக்கை எதுவும் எடுக்காத மாதிரி கேஸை வாபஸ் வாங்கி கொடுத்துருன்னு சொல்லிட்டேன். உங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டு போனாரு, அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன்ட்டு. மறுபடியும் நீங்க தான் லைன்ல வந்துருக்கீங்க, பாக்கலாம் சார் நான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போனாரு. அதான் சார், இப்போ வந்து நீங்கள் எனக்கு இப்போ வந்து உடனே வந்து என்னால் ரெடி பண்ண முடியாது சார். ஏன்னா நான் இனிமேல் யாருனா கேட்கும் கடன் தான் சார். உடனே ரெடி பண்ண முடியாதுன்னு என்கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. உள்ள உட்கார போறது, ஜெயிலுக்குள்ள உட்கார போறது நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. உள்ள உட்கார்றதா இல்ல கேஸ வாபஸ் வாங்கலாமா? வாபஸ் வாங்குறதுக்கு சார் நான் வாபஸ் வாங்கணுன்றதுக்காக தான் சார் நான் சொல்றேனே. நானு வாபஸ் வாங்குறதுக்கு நான் சொன்ன வழியை தவிர வேற எந்த வழியுமே இல்ல. இப்போ உடனே இப்போ ரெடி பண்ணனா எப்படி பண்றதுன்னு தெரியல சார். எங்க போய் கேட்கறது? கேஸ வாபஸ் வாங்குறதுக்கு நான் சொன்ன வழியை தவிர வேற எந்த வழியுமே இல்ல. புரியுதா? ஒன்னு அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணி கட்டுறது, இல்ல உள்ள உட்கார்றது, ரிமாண்ட்ல. இந்த 2 வழி தான் இருக்குது. எது உங்களுக்கு வேணுமோ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சரியா? ஓகேம்மா, வச்சுட்டுமா?